கரெக்டாக அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, நான் பாத்துக்கிறேன். யார் யார் வந்து போனீங்க? Thank you.
அம்மா வந்துடா கும்பிடுறா இரண்டா தொட்டடத்தில் ஒரு மனவேணி மாதற்கு கட்டணைத்து ஒரு மணி குமர்றான்னு அவ்வளவு புத்தி அடங்குறான்னு அர்த்தம். தொட்டடத்தில் ஒரு மனவேணி மாதற்கு கட்டணைத்து ஒரு அறிவு ஒரு இடத்தில் மனதை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரக்கின்றதோ அத்தன்மை போல கல்வியை கற்க கற்க அறிவு ஓங்கி வளரும் என்று திருவள்ளுவர் வாக்கு. இருந்தால் மாபெரும் சபை இந்த பொன்னான தெய்வீக சபை நான் அடியார் தூக்கமாக இருந்திருக்கிறேன். நான் யாரு என் பெயர் என்ன விளக்கம் என்ன தெரியுமா? அருகாமல் இருக்கின்ற தோழி எனக்கு தெரியும். அகடமான வார்த்தை நான் எதுவும் சொல்லலைம்மா. அந்த வயசு மட்டும் நான் ஓரத்துக்கு இருந்தாலும் மறுபெயர் துருவதேவி மகாராஜன். என் தாயார் போக்கியலாவது எம்மையார். இருவருக்கும் திருமணமாகி சில காலங்கள் சென்று சுகபோகமுடன் வாழ்ந்து ஆசைக்கு ஆண் குழந்தை கிடையாது, அழகிற்கு பெண் குழந்தை இல்லை என்று சொல்லி பார்த்தார் என் தந்தையார் பாஞ்சால மன்னர். ஏசர் விவேசர் என்று சொல்லக்கூடிய இரு முனிவர்களை வரவழைத்து இமயமலை சார்பிலே வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் கால புத்திர காமிஷ்டியகம் செய்தார். அந்த ஏகத்திலே நான் பெண்ணாக பிறந்தபடிவினால் எனக்கு ஏகதாமினி என்று பெயர். சீலை பெண்ணாக பிறந்தபடிவினால் திரௌபதி என்று பெயர். பாஞ்சால மன்னருக்கு மகளாக வந்திருந்ததினால் எனக்கு பாஞ்சாலி என்று பெயர். அக்கினிலே தோன்றியபடியினால் எனக்கு என்ன வடிவழகி. அப்படி இருந்தால் இந்த ஏகத்தில் நான் மட்டும் பிறந்தேன். யாரால் பிறந்தாங்க சொல்லுமா?
ஒரு பெண்ணிற்கு எத்தனை 7 பருவம். மங்கை மடந்தை, அறிவை தெரிவை, பேரை பெருமை, பேரின்பம். அப்படி கண்டிப்பவர்கள் நீங்கி மங்கை பெருமை நடக்கிறது. மங்கை பெருமை அடைந்தாலும் எப்படி தெரியுமா?
அதிர்ஷ்டத்துடன் ஆமா நான் ஒரே ஒரு பெண்மணியாக பிறந்து ஆமா எந்த ஒரு துறையிலும் அதானம்மா சிறந்தமாகவும் பொக்கிஷமாகவும் சீரும் சிறப்புமே கன்னி பருவம் தேவி ஆமா மண்டை பருவம் நடந்திருக்கின்றேன் ஆமா சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கிறேன் இருந்தார் நீ சந்தோஷமா இருக்கிறா நம்ம நம்ம சந்தோஷமா இல்லையா யாரு எப்ப செப்ப கொடுப்பாங்களோ அந்த வேலையில உட்கார்ந்து அம்மா தம்பி நம்ம பாக்க வேணும்ல அம்மா அம்மா கிட்ட கொடுத்துக்கிறேன் கொடுத்தாரு எந்த ஒரு துறையிலாக பார்த்து கொண்டிருக்கிறேன் இருந்தால் பாருங்க என்ன எவ்வளவு மெதுவாக அமைதியாக சொல்றீங்க ஆமா 100 பேர் சொல்லு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆமா பாண்டவர்கள் ராஜாக்கள் அதாவது கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆமா பாண்டவர்களுக்கும் துரியோதனாவுக்கும் விகற்பம் ஏற்பட்டு வந்தாளிகள் வாழக்கூடாதுன்னு நினைச்சவங்க அரைக்கு மாலையில நெருப்பு வச்சு கொடுத்துட்டாங்களா பாண்டவர் 5 பேரும் என்ன சொன்னேன் எல்லாரும் மடிந்து விட்டார்கள் தோழி அம்மா அதை வாக்குத்தானே